ஒரு மனுஷன் மன அழுத்தத்துல இருந்திருக்கான். அவன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான் அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. ஆனா அவன் உடம்புக்குள்ள கிடைச்ச ஒரு மர்மமான மருந்து அந்த நம்பிக்கையே தலைகீழா மாத்திடுது. அதே மருந்து இன்னொரு உடம்புலயும் கிடைக்குது. அதுவும் நம்ம ஹீரோயோட தம்பி உடம்புல. இது எல்லாமே வெறும் தற்கொலைகளா இல்ல யாரோ ஒருத்தன் தற்கொலை மாதிரி காட்டி தொடர்ந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு தெரியல. இந்த கேஸ்ல இருக்கிற ஒவ்வொரு குழுவும் அடுத்த குழுவை விட இன்னும் பயங்கரமா இருக்கும். கடைசியில உண்மை தெரியும் போது அட இப்படியும் யோசிக்க முடியுமா அப்படின்னு நமக்கே ஷாக்கா இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வளர்த்து விடுங்க. முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம படத்துக்குள்ள போலாம். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. காலையில எழுந்ததும் ஜாக்கிங், வாக்கிங், சைக்கிளிங் இப்படின்னு ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஆனா முகத்துல மட்டும் ஒரு சந்தோஷமே இல்ல. ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அம்மா அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரி. குடும்பமே கார்ல சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட தம்பி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நம்ம கேக் கட்டிங் அப்ப வெடிக்கும்ல, அந்த பாப்பா வெடிக்கிறான். ஆனா அந்த ஒரு சவுண்ட் தான் எல்லாத்தையும் மாத்திருச்சு. கார் ஓட்டிட்டு இருந்த அப்பா திடீர்னு பயந்துட்டு கண்ட்ரோலை மிஸ் பண்ணிடுறாரு. நேரா டிவைடர்ல மோதி செம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல அம்மாவும் அப்பாவும் ஸ்பாட்லயே இறந்துடுறாங்க. நல்ல வேலையா பின்னாடி இருந்த ஹீரோயினும் அவங்க தம்பியும் 2 பேரும் உயிர் தப்பிடுறாங்க. ஆனா அந்த சம்பவம் அவங்களோட லைஃப்ல இருந்து போகவே இல்லை. குறிப்பா அந்த தம்பி அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் மென்டலி ரொம்ப பாதிக்கப்படுறான். டிப்ரெஷன், ட்ரீட்மெண்ட் இப்படி அவனோட லைஃபே வேற மாதிரி மாறிடுது. இங்க ஹீரோயின் இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே போலீஸ்ல இருந்து ஒரு கால் வருது. ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு, உடனே டீமோட கிளம்பி வாங்க. அவ்வளவுதான். ஹீரோயினும் நேரா கிரைம் ஸ்பாட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு சின்ன பையன் இறந்து கிடக்குறான். போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. எஸ்ஐ அந்த பையனோட வீட்டுக்காரங்க கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. அவங்க சொல்றது என்னன்னா, அவன் ரொம்ப நாளாவே டிப்ரெஷன்ல இருந்தான். இதே மாதிரி 2-3 தடவை சூசைட்க்கு கூட ட்ரை பண்ணிருக்கான். ஒவ்வொரு தடவையும் காப்பாத்திட்டோம். ஆனா இந்த தடவை அவ்வளவுதான். வீட்டுக்காரங்களும் ஆமா சார், பார்த்தா இந்த தடவை அவனே சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட எஸ்ஐ சரி இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு வெளியே வராரு. வெளியே வந்தா செம்ம மழை. இன்ஸ்பெக்டர் மட்டும் ஜீப்புக்குள்ள உட்கார்ந்து ஜாலியா சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு. எஸ்ஐ சார் கிரைம் ஸ்பாட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்டா, நான் வந்து என்ன பண்ண போறேன், நீயே பார்த்து எல்லா ஃபார்மாட்டையும் முடிச்சிடு, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடு அப்படின்னு கூலா சொல்லிடுறாரு. அவரை பார்த்தாலே வேலை செய்யணும்னு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படின்னு தெரியும். அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. உள்ள போனதும் எல்லாத்தையும் டீடைலா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபுட் பிரிண்ட், ஃபிங்கர் பிரிண்ட், கிடைக்கிற ஒவ்வொரு எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃபாரன்சிக் அசிஸ்டன்ட் வந்து மேம் இந்த டேப்லெட் தான் இவர் ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருந்தாரு, ஏற்கனவே டிப்ரெஷனுக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தாரு, சூசைட் ட்ரை கூட பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோயின் சரி சூசைட் பண்ணிக்க போறான்னு ஏதாவது நோட் எழுதி வச்சிருக்காரா இல்ல யாருக்காவது லாஸ்டா மெசேஜ் அனுப்பியிருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இல்ல மேம் அப்படி எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அந்த டேப்லெட்டை ஹீரோயின் மறுபடியும் ஒரு தடவை கவனமா பாக்குறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இதே டேப்லெட் தான் அவங்களோட தம்பியும் ரெகுலரா எடுத்துட்டு இருக்கான். அதை நினைச்ச உடனே அவங்க முகமே மாறிடுது. உடனே தம்பிக்கு கால் பண்றாங்க. அந்த இடத்துலதான் டைட்டில் கார்டு வருது, அனோமி. மக்களே, இது ஒரு செம்ம மலையாள இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் தோணும். ஆனா கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சீங்கன்னா அட நல்லா யோசிச்சிருக்காங்களே அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவீங்க. சரி இப்ப கதைக்குள்ள போலாம். ஹீரோயின் தம்பிக்கு கால் பண்றாங்க. எங்கடா இருக்க, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்டா, அவன் எல்லாம் ஓகேக்கா, நம்ம பூனைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் பக்கத்துல இருக்க பெட் ஷாப்க்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சரி எல்லாம் ஓகேனா நல்லதுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வேலையை முடிஞ்சிடும், அப்புறம் நீ நான் ஆல்பி 3 பேரும் சேர்ந்து சைக்காட்ரிஸ்ட ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தம்பி அக்கா நாம இப்பதான் டாக்டரை பார்த்துட்டு வந்தோம், 1 மாசம் கழிச்சு தான் வர சொல்லிருக்காரு, அதுக்குள்ள மறுபடியும் போகணுமா, இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் நீ சொல்றது சரிதான், ஆனா ஏனோ எனக்கு மனசே சரியில்லை, ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தா நிம்மதியா இருக்கும், கிளம்பி ரெடி ஆயிரு, ஆல்பியும் வந்துருவாரு, 3 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. ஆல்பி யாருன்னா நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட். ஹீரோயினும் வேலை முடிச்சுட்டு ஆல்பிக்கு தகவல் சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததும் ஒரு ஷாக், தம்பியே காணோம், அவன் கூட இருந்த பூனையும் காணோம். வீடு முழுக்க தேடி பாக்குறாங்க, எங்கேயும் இல்ல. உடனே போன் பண்றாங்க, போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கீழே இறங்கி செக்யூரிட்டி கிட்ட கேட்டா, மேம் பூனை எடுத்துட்டு இப்படிதான் போனாரு, ஆனா திரும்பி வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்றாரு. உடனே அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, பெட் ஷாப்க்கு போறேன்னு சொன்னான்ல அப்படின்னு. உடனே அந்த கடைக்கு கால் பண்றாங்க, அங்கேயும் யாரும் எடுக்கல. டென்ஷன் இன்னும் அதிகமாயிடுது. அதுக்குள்ள ஆல்பிக்கும் கால் பண்ணி தம்பியை காணோம், எங்க போயிருக்கானே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு, பதட்டமா சொல்றாங்க. ஆல்பி கடைசியா என்ன சொன்னான் அப்படின்னு கேக்குறாரு. பெட் ஷாப்க்கு போறேன்னு தான் சொன்னான், சரி நான் இப்பவே அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. 2 பேரும் நேரா பெட் ஷாப்க்கு போய் விசாரிக்கிறாங்க. அங்க வேலை பார்க்குற பையன் தான் இருக்கான். இல்ல சார் காலையில இருந்து நான் கடையில இல்ல, இப்போ மதியம் தான் வந்தேன், ஓனர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்றான். உடனே கடை ஓனருக்கு கால் பண்றாங்க, அவரும் போன் எடுக்கல. இப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேரா கமிஷனர் போய் சந்திக்கிறாங்க. சார் என் தம்பியை காணோம், அவன் ஏற்கனவே 2-3 தடவை சூசைட் ட்ரை பண்ணிருக்கான், தயவு செஞ்சு அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பதட்டமா பேசுறாங்க. உடனே ஆல்வி இரு ரொம்ப பதட்டப்படாத,
பண்ணாத, நீ வெளியில போய் உட்காரு, நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நடந்தது எல்லாத்தையும் கமிஷனர் கிட்ட சொல்றாரு. அது கமிஷனர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, நாங்க எல்லா செஷனுக்கும் தகவல் சொல்லிடுறோம், லோக்கல் போலீஸும் தேட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்துறாரு. அந்த நேரத்துல வெளியே உட்கார்ந்த ஹீரோயின் பழைய விஷயங்களை நினைச்சு பாக்குறாங்க. அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த உண்மைய ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க தம்பியால மட்டும் அதுல இருந்து வெளியே வர முடியல. அம்மாவோட குரல் அவனுக்கு அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தான். ஒரு தடவை டாக்டர் கேட்பாரு, உனக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு அவன், எனக்கு அம்மாவோட வாய்ஸ் அடிக்கடி கேக்குது டாக்டர், அது உண்மை இல்ல, என் மனசு உருவாக்குற இல்லூஷன் எனக்கே தெரியும், ஆனா அதையும் மீறி அவங்க கிட்ட போயிடணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்றான். டாக்டர் உடனே, நீயும் போயிட்டா உன்னோட அக்கா தனியாயிடுவாளே, அதை பத்தி யோசிச்சியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் சொல்ற பதில், அக்காவுக்காக தான் டாக்டர் நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னுவான். இந்த முழு பேச்சையும் வெளியே நின்று ஹீரோயின் அமைதியா கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி உள்ள போயிட்டு, டாக்டர் இப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமா அதே மாதிரி ஆகிட்டான், அதான் கொஞ்ச நாள் வெளியே கூட்டிட்டு போய் மனசை மாத்தலாம்னு நினைக்கிறேன், கூட்டிட்டு போகலாமான்னு கேக்குறாங்க. டாக்டரும் சிரிச்சுக்கிட்டு, தாராளமா கூட்டிட்டு போங்க, அவனுக்கு கொஞ்சம் சேஞ்ச் தேவைதான், சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தம்பி நிறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதையெல்லாம் வாங்கி தராங்க. குறிப்பா அவனுக்கு பெட்ஸ்னா ரொம்ப இஷ்டம். பூனையில இருந்து பறவை வரைக்கும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, அவனுக்கு பிடிச்ச காலேஜ், பிடிச்ச ரெஸ்டாரண்ட், பிடிச்ச சாப்பாடு, இப்படி அவன் சந்தோஷப்படுற ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு கொடுத்து அவனை பழைய மாதிரி ஆக்கணும் அப்படின்னு ரொம்ப கவனமா பாத்துக்கிறாங்க. இப்படி பிளாஷ்பேக் முடிஞ்சு இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. ஹீரோயின் சொன்னாங்கல்ல 3 பேரும் சேர்ந்து டாக்டரை பார்க்கலான்னு, அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தம்பிக்கு வீட்டுல இருக்க போர் அடிச்சிருக்கு. அதான் பூனையும் கூட்டிக்கிட்டு பெட் ஷாப்புக்கு போயிடுறான். அங்க பூனைக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு இருந்தப்போ அவனோட போன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுது. அதான் சார்ஜ்ல போட்டுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. 3வது தடவை கால் வந்தப்போதான் பெட் ஷாப்ல இருந்த அந்த ஓனர், டேய் உன் அக்கா தொடர்ந்து கால் பண்றாங்க, போய் எடுன்னு சொல்றாரு. அவன் போனை எடுக்க ஓடி வரதுக்குள்ள கால் கட் ஆயிடுது. போனை எடுத்துட்டு பூனையும் தூக்கிட்டு கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான், அக்கா வீட்டுல போர் அடிச்சதாலதான் பெட் ஷாப்க்கு வந்தேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கிளம்பிடுவேன், டென்ஷன் ஆகாதன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். இந்த வாய்ஸ் மெசேஜ ஹீரோயின் கேக்குறாங்க. அப்போதான் சரி கடைசியா அவன் பெட் ஷாப்ல தான் இருந்திருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே அங்க கிளம்புறாங்க. ஆல்பி இன்னும் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவருக்கு கூட வெயிட் பண்ணாம ஹீரோயின் தனியா கிளம்பிடுறாங்க. இதே நேரத்துல கமிஷனர் லோக்கல் போலீஸ்க்கு தகவல் கொடுத்து இந்த மிஸ்ஸிங் கேஸ உடனே விசாரிங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த கேஸ் யாருகிட்ட போகுதுன்னு தெரியுமா? நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த சோம்பேறி இன்ஸ்பெக்டர் கிட்ட தான். அவரும் டீம் கிட்ட ஒரு பையன் காணாம போயிருக்கானா, சரி தேடுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் காலையில போலீஸ்க்கு ஒரு டெட் பாடி கிடைக்குது. அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோயினும் வராங்க. பார்த்தா அங்க தம்பி இறந்து கிடக்குறான். தம்பியோட முகத்தை கூட பார்க்க முடியாம அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க. பக்கத்துல ஒரு விஷம் பாட்டிலும் கிடக்குது. அதை பார்த்த போலீஸ் விஷம் குடிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டான் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு எல்லா சடங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் கிட்ட உடஞ்சு அழுகுறாங்க. நான் அவனை அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன், அவன் ஏன் இப்படி செஞ்சான் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அங்கிளும், அவனுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி என்ன இருந்துச்சு, 2-3 தடவை தடுத்தோம், பட் இந்த தடவை மட்டும் தடுக்க முடியல, நீ இதுக்காக உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. ஆனா ஹீரோயினுக்கு அது ஏத்துக்கவே முடியல. ஏன்னா தம்பி அனுப்புன அந்த கடைசி வாய்ஸ் மெசேஜ்ல அவன் ரொம்ப நார்மலாவே பேசியிருக்கான். அதை கேட்டா சூசைட் பண்ண போற ஒருத்தன் பேசுற மாதிரியே தெரியல. அதனாலதான் அவங்களுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாயிடுது. அதே நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் டாக்டருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, ரிப்போர்ட் ரெடி ஆனதும் அனுப்புங்க, முக்கியமா டைம் ஆஃப் டெத் மட்டும் உடனே சொல்லுங்கன்னு. கொஞ்ச நேரத்துல டைம் ஆஃப் டெத் வந்துருது. விடியற் காலையில சுமார் 3:15 மணிக்கு அவன் இறந்ததா மெசேஜ் வருது. உடனே ஹீரோயின் தம்பி அனுப்புன கடைசி வாய்ஸ் மெசேஜ் டைம் பாக்குறாங்க. அது மதியம் 12 மணிக்கு மேல. அப்படின்னா மதியம் 12 மணில இருந்து விடியற் காலையில 3:15 மணி வரைக்கும் அவன் எங்க இருந்தான், என்ன பண்ணா, இந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன நடந்துச்சு, இதுக்கு யாருக்குமே பதில் இல்ல. இதுதான் ஹீரோயினோட சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்துது. உடனே மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் சந்திக்கிறாங்க. டாக்டர் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு எல்லா எவிடன்ஸும் பார்த்தா இது சூசைட் தான், விஷம் குடிச்சுதான் இறந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு, அவனோட உடம்புல ப்ரோபோஃபால்னு ஒரு ட்ரக் இருந்திருக்கு, அது எப்படி உள்ள போச்சுன்னு மட்டும் தெரியல அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு தகவல் ஹீரோயினா இன்னும் குழப்பிடுது. வெளியே வந்துட்டு யோசிக்கும் போதுதான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, இதே ப்ரோபோஃபால் ட்ரக் பேரை இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போதான் ஆரம்பத்துல பார்த்த அந்த முதல் டெட் பாடி ஞாபகம் வருது. அந்த பையனும் இதே மாதிரி டிப்ரெஷன் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தான். அவனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் இதே ப்ரோபோஃபால் ட்ரக் தான் இருந்தது. 2 பேரும் சூசைட் தான் சொல்றாங்க. 2 பேரோட உடம்புலயும் ஒரே ட்ரக். இப்பதான் ஹீரோயினுக்கு இது சாதாரண கேஸ் இல்லைன்னு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அந்த சந்தேகத்தோடவே முதல் டெட் பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை நேர்ல போய் சந்திக்கிறாங்க. ஆமா மேம், அந்த பையன் சூசைட் பண்ணி தான் இறந்தான், டிப்ரெஷன் மாத்திரையை ஓவர் டோஸா எடுத்ததால டெத் ஆனா. அவனோட உடம்புல இந்த ப்ரோபோஃபால் எப்படி வந்துச்சுன்னு மட்டும் எங்களுக்கே புரியல, பெருசா இதுவும் யோசிக்கல, ஒருவேளை ட்ரக் யூஸ் பண்ணிருப்பான்னு நினைச்சு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு வார்த்தை மீண்டும் ஹீரோயினுடைய சந்தேகத்தை அதிகப்படுத்துது. ஏன்னா தம்பியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் இதே ப்ரோபோஃபால் ட்ரக் இருந்தது. 2 பேரோட உடம்புலயும் ஒரே ட்ரக், இது எப்படி சாத்தியம்? உடனே இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொல்லணும்னு ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. ஆனா அங்க போனதும் இன்ஸ்பெக்டரை பார்க்க முடியல. அதுபோல கான்ஸ்டபிள மீட் பண்றாங்க. அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இந்த கேஸ்ல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டு, மேடம் சூசைட் கேஸ்னா நாங்க பெருசாவே விசாரிக்க மாட்டோம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சூசைட்னு வந்துட்டா கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம், அதுவும் நம்ம இன்ஸ்பெக்டர் ரகுமான் சார் வந்ததுல இருந்து எந்த கேஸையும் ஒழுங்கா விசாரிக்கிறதே இல்ல அப்படின்னு நேராவே போட்டு உடைக்கிறாரு. இதை கேட்ட ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு. உங்களை நம்பி இருந்தா ஒரு பயனும் இல்ல அப்படின்னு முடிவு பண்றாங்க.
வராங்க. உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த அங்கிளோட உதவியை கேட்கறாங்க. அவரோட இன்ஃபுளுன்ஸ்ல தம்பியோட கடைசி போன் லொகேஷன், கால் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் அந்த பெட் ஷாப்போட ஓனருடைய போன் நம்பருடைய கால் டீடைல்ஸ், இறந்தான் இல்லையா முதல் டெட் பாடி அந்த பையனுடைய கால் டீடைல்ஸ், இது எல்லாத்தையும் வாங்குறாங்க. அதுல என்ன தெரிய வருதுன்னா கடைசியா தம்பி பெட் ஷாப்ல தான் இருந்திருக்கான். உடனே அங்க போய் விசாரிக்கிறாங்க. கடைக்காரரும் ஆமா மேடம் வந்தாரு, போன் சார்ஜ் இல்லைன்னா இங்க சார்ஜ்ல போட்டாரு, நீங்க கால் பண்ணதுக்கு அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அதை அப்படியே நம்பிடல. அந்த நேரத்துல அந்த கடையோட ஓனர் எங்க இருந்திருக்கா, தம்பி எங்க இருந்திருக்கான், ரெண்டு பேரோட போன் லொகேஷனையும் ஒப்பிட்டு பாக்குறாங்க. அப்பதான் தெரியும் கடைக்காரர் சொன்னது எல்லாமே உண்மை. தம்பி அங்கதான் வந்திருக்கான், பேசியிருக்கான், வாய்ஸ் மெசேஜும் அனுப்பியிருக்கான், அப்புறம் கிளம்பியிருக்கான். ஆனா வாய்ஸ் மெசேஜுக்கு அப்புறம் அவனோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவன் எங்க போனா அதுதான் இன்னும் புதிரா இருக்கு. அதே மாதிரி முதல் கேஸ்ல இறந்த பையனோட கால் ஹிஸ்டரியும் எடுத்து பாக்குறாங்க. சாவறதுக்கு முன்னாடி ஆண்டனின்னு ஒருத்தருக்கு கால் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரோட போன் லொகேஷனும் ஒரு 20 நிமிஷம் ஒரே இடத்துல காட்டுது. அதுக்கப்புறம் அந்த பையனோட போன் ஆஃப். இதையெல்லாம் பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுதியா புரியுது, இது சூசைட் கிடையாது. யாரோ ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டு அதை சூசைட் மாதிரி மாத்துறாங்க. அதனால இனிமே போலீஸ் நம்பருக்கு வேஸ்ட் முடிவு பண்றாங்க. கோர்ட்டுக்கு போறதுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸையும் சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரன்சிக் டாக்டரா இருந்ததால அவங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு டீடைலையும் மிஸ் பண்ணாம கலெக்ட் பண்றாங்க. கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கமிஷனரையும் நேர்ல வந்து சந்திக்கிறாங்க. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் ரத்மானும் அங்கதான் இருக்காரு. சார் இது கண்டிப்பா மர்டர், ஏற்கனவே மென்டலி பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ணிய ஹிஸ்டரி இருக்கிறவங்கள டார்கெட் பண்றாங்க. ஒரு பேட்டர்ன் இருக்கு, முதல்ல காணாம போறாங்க, அடுத்த நாள் டெட் பாடியா கிடைக்கிறாங்க. மேலும் எல்லாரோட உடம்புலயும் ஒரே ட்ரக். இதுக்கு மேலேயும் இது சூசைட்னு சொன்னா நம்ப முடியாது, உங்களை நம்பி இருந்தா இந்த கேஸ் நகராது, இதனால நான் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்க இருந்து இன்ஸ்பெக்டர் கமிஷனரும் அதிர்ச்சியா பாத்துட்டு நிக்கிறாங்க. கமிஷனருக்கு இப்பதான் சீரியஸ்னஸ் புரியுது. உடனே இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு என்னையா விசாரணை நடத்திருக்க, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு செம்ம டோஸ் வருறாரு. இன்ஸ்பெக்டரும் சார் எனக்கு இதெல்லாம் தெரியாது, கொஞ்சம் டைம் கொடுங்க, இனிமே டீடைலா விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா ஹீரோயின் சொன்னது உண்மை நிரூபிக்கிற மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குது. ஒரு சின்ன பொண்ணு காணாம போயிருக்கான்னு கம்ப்ளைண்ட் வருது. அடுத்த நாள் அந்த பொண்ணு அவளோட காருக்குள்ளே டெட் பாடியா கிடக்குறா. இதையும் போலீஸ் முதல்ல சூசைட் தான் நினைக்கிறாங்க. ஹீரோயினும் ஸ்பாட்டுக்கு வந்து எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்றாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு வண்டியோட டயர் மார்க் இருக்கு. அதை பார்த்ததும் இந்த டயர் மார்க்கை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. தம்பி இறந்த கிரைம் சீன் போட்டோஸையும் எடுத்து பாக்குறாங்க. அதுலயும் இதே மாதிரி டயர் மார்க். ரெண்டு மார்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தா ரெண்டுமே ஒரே வண்டியோட டயர். அப்படின்னா 3 கேஸ்க்கு பின்னாடியும் ஒரே ஆள் தான் இருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் மறுபடியும் அதே ப்ரோபோஃபால் ட்ரக். இப்போ ஹீரோயின் அந்த ட்ரக்கை பத்தி டீடைலா விசாரிக்கிறாங்க. அப்பதான் தெரியும் ப்ரோபோஃபால் ஒரு சக்தி வாய்ந்த அனஸ்தீசியா மருந்து. பெரிய ஆபரேஷன் பண்ணும்போது பேஷண்ட்டை மயக்குதல் வைக்க இதை பயன்படுத்துவாங்க. அளவுக்கு அதிகமா போனா உயிருக்கு ஆபத்து. இந்த மருந்து சாதாரண மெடிக்கல் ஷாப்ல கிடைக்காது, பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும்தான் இருக்கும், இல்லனா இல்லீகலா யாராவது சப்ளை பண்ணிருக்கணும். இவ்வளவு எவிடன்ஸையும் சேர்த்து இதுவரைக்கும் இறந்த 3 பேரோட ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு ஹீரோயினரா கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. இந்த கேஸை விசாரிக்க ஒரு ஜட்ஜும் நியமிக்கப்படுறாரு. முதல்ல ஏசிபியையும் அப்புறம் இன்ஸ்பெக்டரையும் விசாரிக்கிறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் சார் எல்லா ரிப்போர்ட்டும் சூசைட் தான் சொல்றது, இறந்த 3 பேருமே சைக்காட்ரிக் பேஷன்ஸ், ஏற்கனவே சூசைட் ட்ரை பண்ணி ஹிஸ்டரியும் இருக்கு, அதனாலதான் கேஸ் அப்படி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் இல்ல சார் இது சாதாரண சூசைட் இல்ல, 3 பேருமே ஒரே மாதிரி காணாம போறாங்க, அடுத்த நாள் டெட் பாடியா கிடைக்கிறாங்க, 3 பேரோட உடம்புலயும் ஒரே ட்ரக், இந்த பொண்ணை வேற எங்கேயோ கொலை பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அவளோட கார்ல இருந்த மண்ணும் செருப்புல இருந்த மண்ணும் வேற வேற இடத்த காட்டுது. அது மட்டும் இல்ல அவளோட வாய்க்குள்ள இருந்து ஒரு சின்ன முடியும் கிடைச்சிருக்கு. அந்த முடி யாரோடதுன்னு இன்னும் தெரியல, ஒருவேளை கொலைகாரனுடைய முடியா கூட இருக்கலாம், அதனால அந்த ஹேர டெஸ்டுக்கு அனுப்பியிருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லி முடிக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட ஜட்ஜுக்கு செம்ம கோபம். ஒரு ஃபாரன்சிக் டாக்டரா இருக்கிற இவங்களால தனியா இவ்வளவு எவிடன்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு, ஆனா நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தும் இதெல்லாம் எப்படி மிஸ் பண்ணீங்க? ஒரு சீரியல் கில்லர் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான், உங்களுக்கு தெரியவே இல்ல, உங்களுக்கு ஒரு வாரம் டைம், அதுக்குள்ள இந்த கேஸ முடிச்சு முழு ரிப்போர்ட்டையும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போடுறாரு. அது மட்டும் இல்ல இந்த இன்ஸ்பெக்டர் சரியா வேலை பார்த்தாரான்னு விசாரிக்க தனியா ஒரு கமிட்டியும் அமைக்கிறாங்க. அங்க அவர்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. ஆனா அவரு ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட பிளாஷ்பேக். ஆக்சுவலா இவர் இப்படி எல்லாம் இல்ல, ஒரு காலத்துல ரொம்ப நேர்மையா வேலையில பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இறங்கி வேலை பார்க்கற போலீஸ்காரரா இருந்திருக்காரு. அப்போ ஒரு காதல் ஜோடி இவர்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் வேற வேற கம்யூனிட்டி. எங்க வீட்டுல தெரிஞ்சா அவனை கொலை பண்ணிடுவாங்க, எப்படியாவது காப்பாத்துங்க சார்னு கெஞ்சுறாங்க. நீங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு பாதுகாப்பு கொடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா இந்த விஷயம் கேள்விப்பட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே இருக்கிற அந்த பொண்ணோட கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இவர் இந்த கேஸ் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவரை மாத்திடுறாங்க. அதே டைம்ல அதுக்குள்ள அந்த பையனோட வீட்டுக்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு அவனை கொடூரமா கொலை பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணும் தற்கொலை பண்ணிக்கிறான். இந்த சம்பவம் இன்ஸ்பெக்டர் ரொம்பவே பாதிச்சிருது. நம்மள வேலை செய்ய விடாம இந்த டிபார்ட்மெண்ட் தடுத்துருச்சு, 2 உயிர் போறதுக்கு நாமளே காரணமாயிட்டோமே சொல்லிட்டு கோபத்துல அந்த கொலை காரணமான எல்லாரையும் பிடிச்சு அடிச்சு நொறுக்குறாரு. ஆனா என்ன நம்பி உதவி கேட்டு வந்தவங்களை என்னால காப்பாற்ற முடியல அப்படின்னு அந்த குற்ற உணர்வு அவரை முழுசா உடைச்சிடுது. இந்த வேலை மேலேயும் ஒரு வெறுப்பை உண்டாக்கிடுது அவருக்கு. அதுக்கப்புறம் தான் வேலை மேல இருந்த ஆர்வமே போயிடுது. எந்த கேஸையும் சீரியஸா எடுக்காம ஒரு மெஷின் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கரண்ட்ல கமிஷனர் கிட்ட இருந்து கால் வருது. ஜட்ஜி கொடுத்த அதே 7 நாள் டைம் தான் உனக்கும், இந்த கேஸ முடி, எனக்கு இன்னும் உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ பழைய மாதிரி வேலை பார்த்தா இந்த கேஸ் கண்டிப்பா முடிச்சிடுவ, இல்லனா வேலையை விட்டே போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாரு. இதெல்லாம் கேட்டு இன்ஸ்பெக்டர்
உடனே பழைய மாதிரி நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு உடனே ஆக்டிவா வேலையை ஆரம்பிக்கிறாரு. 3 ஸ்பெஷல் டீம் அமைக்கிறாரு. இறந்த 3 பேருக்கும் தனித்தனி டீம். அவங்க கடைசியா எங்க போனாங்க, யாரை மீட் பண்ணாங்க, காணாம போன அந்த ஒரு நாள் என்ன நடந்துச்சு, ஒவ்வொரு விஷயத்தையும் தோண்டி எடுக்க சொல்றாரு. இதே நேரத்துல ஹீரோயின் கண்டுபிடிச்ச அந்த டயர் மார்க்கை வச்சு அது எந்த வண்டின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. டயரை மட்டும் வச்சு கண்டுபிடிக்க முடியல. ஆனா சுத்தி இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பத்தி பார்த்தா ஒரு விஷயம் தெரிய வருது. 3 கிரைம் சீன் பக்கமாவும் ஒரே மாதிரியான கேஷ் லோடிங் வேன் போயிருக்குது. ஏடிஎம்ல பணம் போவாங்கல்ல அந்த வண்டி மாதிரி இருக்கு அந்த வேன். இந்த 3 சம்பவத்துக்கு முன்னாடியும் அந்த ஏரியாவுல வந்திருக்கு. இப்ப போலீஸ் அந்த வண்டியோட நம்பரை வச்சு கம்பெனியை கண்டுபிடிச்சு விசாரிக்கிறாங்க. ஆனா அந்த நம்பர் உண்மையானதுதான். அதே நம்பர்லயும் ஒரு கேஷ் வேன் இருக்கு. ஆனா கிரைம் சீன்ல பார்த்தது அந்த வண்டியே இல்ல. யாரோ அதே நம்பரை டூப்ளிகேட் பண்ணி வேற வண்டியில யூஸ் பண்ணிருக்காங்க. இங்கேயும் ஒரு டெட் எண்ட் ஆயிடுது. ஆனா அந்த கம்பெனிக்குள்ள ஒரு ஆள் மட்டும் போலீஸ் ரொம்ப வித்தியாசமா பார்த்துட்டு போறான். இவன் மேல லைட்டா சந்தேகம் வந்தாலும் எந்த எவிடன்ஸும் இல்ல, அதனால விட்டுறாங்க. அடுத்ததா இறந்த 3 பேரும் எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, எந்த டாக்டரை பார்த்தாங்க, அங்க இருந்த யாருக்காவது இதுல சம்பந்தம் இருக்கான்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த எல்லாரையும் தனித்தனியா விசாரிக்கிறாங்க. ஆனா அங்கேயும் எந்த குழுவும் கிடைக்கல. அந்த 3வது பொண்ணோட வாயில இருந்து கிடைச்ச முடியோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த முடி சுமார் 30 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு ஆணோட முடின்னு ரிப்போர்ட் வருது. பழைய கிரிமினல்ஸ் டேட்டா பேஸை ஒப்பிட்டு பார்த்தாலும் எந்த மேட்சும் கிடைக்கல. அப்படின்னா இது ஒரு புது குற்றவாளியா இருக்கலாம், இல்லனா இது வரைக்கும் எந்த கேஸ்லயும் சிக்காத ஒரு ஆளா இருக்கலாம். இங்க ஹீரோயின் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. தம்பி அனுப்புன அந்த கடைசி வாய்ஸ் மெசேஜ் திரும்ப திரும்ப கேக்குறாங்க. முதல்ல சாதாரணமா தான் தோணுது, கடைசியில அவன் ஹான்னு ஒரு வார்த்தை சொல்றான். அதுதான் ஹீரோயினுக்கு சந்தேகம். வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறப்போ ஹான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே, யாராவது அவனை கூப்பிட்டதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி சொல்லிருக்கானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்த நாளே கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை ஹால்வி கிட்ட சொல்றாங்க. அவரும் ஆடியோவை கேட்டு ஆமா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இத சவுண்ட் என்ஹான்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஒரு சவுண்ட் என்ஜினியர் கிட்ட அந்த ரெக்கார்டிங் கொடுக்குறாங்க. அவர் கிளீன் பண்ணி கேட்டு பார்க்கும்போது தம்பி ஹான்னு சொல்றதுக்கு முன்னாடி யாரோ பின்னாடி இருந்து அவன பேர் சொல்லி கூப்பிடுற சத்தம் தெளிவா கேக்குது. அப்படின்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பும்போது அவன் தனியா இல்ல. அந்த ஆடியோவை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் மட்டும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், எவ்வளவோ யோசிச்சு பார்த்தாலும் அது யாரோட குரல் மட்டும் ஞாபகம் வரல. அப்போ ஆல்வி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றான். தெரியாத ஆளு கூப்பிட்டா யாரும் இவ்வளவு கேஷுவலா ஹான்னு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா அவனுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் தான் அப்படி கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்றான். அந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இதே நேரத்துல இன்ஸ்பெக்டரோட விசாரணையில ஒரு முக்கியமான க்ளூ கிடைக்குது. இறந்து போன 3 பேரும் சிகிச்சை எடுத்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸோட ரகசிய தகவல்கள் யாரோட கைக்கும் லீக் ஆயிருக்கு. டாக்டர்ஸ் அப்புறம் நர்ஸுங்க எல்லாரையும் விசாரிச்சும் எந்த தகவலும் கிடைக்கல. அப்புறம் தான் சந்தேகம் இந்த கம்பவுண்டர்ஸ் மேல திரும்புது. 3 ஹாஸ்பிட்டல்ல இருந்த கம்பவுண்டர்ஸையும் பிடிச்சு தனித்தனியா விசாரிக்கிறாங்க. கடைசியில ஒருத்தர் உடஞ்சி உண்மையை ஒத்துக்கிறாரு. காசுக்காக தான் சார் இந்த வேலை பண்ணேன், யாரோ ஒருத்தர் நிறைய பணம் தரேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி தற்கொலைக்கு முயற்சி பண்ண சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸோட லிஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டாரு. நானும் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஆளு எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டதுக்கு ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டா அவனும் மாட்டணும்னு அவனோட போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை காட்டுது. அதோட அவன் பேர் பிரசாத்னு சொல்றாரு. இப்போ போலீஸோட முழு கவனமும் அந்த பிரசாத் மேல திரும்புது. ஆனா அதே நேரத்துல இன்னொரு அதிர்ச்சி. முன்னாடி தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருந்த ஒரு இளைஞன் திடீர்னு காணாம போயிடுறான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல, நெருக்கமான ரிலேஷன்ஸும் யாரும் இல்ல, வெளியில யாருக்கிட்டையும் பழக்கம் கூட இல்லையா. அவனோட பேரண்ட்ஸ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே இந்த கேஸ்லயும் அந்த சீரியல் கில்லர் கேஸோட சேர்த்துறாங்க. போலீஸ்க்கு மட்டும் தெரியும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த பையனை கண்டுபிடிக்கலனா நாளைக்கு காலையில அவன் டெட் பாடி தான். அதனால எல்லா டீமும் பரபரப்பா தேட ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஹீரோயின் இன்னும் அந்த வாய்ஸ் பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ ஆல்பி அவங்கள சமாதானப்படுத்துறான். இவ்வளவு யோசிச்சு உன்னையே நீ கஷ்டப்படுத்திக்காத, கண்டிப்பா கொலைகாரனை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போறான். இதே நேரத்துல போலீஸ் பிரசாத்தோட வீட்டை கண்டுபிடிச்சு சோதனை போடுறாங்க. வீட்டுக்குள்ள ஆளே இல்ல. ஆனா அங்க கிடைச்ச பொருட்களை பார்த்ததும் எல்லாருக்கும் ஷாக். சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்ஸ், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், மெடிசன்ஸ், அது மட்டும் இல்லாம ஆம்ஸ்டர், அப்புறம் இந்த பைத்தான் பாம்பு இதையெல்லாம் வளர்த்துட்டு இருக்கான். அது மேலேயும் இந்த மருந்துகளை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கான அடையாளம் எல்லாம் கிடைக்குது. ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருந்த போலீஸ்க்கு ஒரு தகவல் வருது, பிரசாத் ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கான்னு. உடனே அங்க போறாங்க. ஆனா ஹாஸ்டல் வார்டன் வாரண்ட் இல்லாம எந்த ரூமையும் திறக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறாரு. இதுல கோபமான இன்ஸ்பெக்டர் ஹாஸ்டல்ல இருந்த அந்த ஃபயர் அலாரத்தை ஒரு டேபிள் வச்சு அடிச்சு ஆன் பண்ணி விட்டுறாரு. அலாரம் அடிச்சதும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவசரமா வெளியே ஓடி வராங்க. அந்த கூட்டத்துல பிரசாத்தும் வெளியே ஓடி வரான். போலீஸை பார்த்த உடனே பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடி துரத்திக்கிட்டு போய் பிடிச்சு கைது பண்ணிடுறாங்க. ஸ்டேஷன்ல விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறந்த 3 பேரோட போட்டோவையும் காட்டி இவங்களை தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஏன் அவங்களோட டீடைல்ஸ் வாங்கின அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் உண்மையை சொல்றான். யாரோ ஒரு தெரியாத ஆளு எனக்கு போன் பண்ணி முதல்ல ப்ரொஃபைல் ட்ரக் வாங்கி தர சொன்னான், அதுக்கப்புறம் சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸோட டீடைல்ஸ் வாங்கி தர சொன்னான், அதுக்கெல்லாம் நிறைய பணம் கொடுத்தான், அதுக்கு மேல எனக்கு அவனை பத்தி எதுவும் தெரியாது. போலீஸ் விடாம கேக்குறாங்க. பார்க்கவே இல்லனா எப்படி அவனுக்கு கொடுத்த? அதுக்கு பிரசாத் ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு லாக்கர் இருக்கும், நான் வாங்கிட்டு வர எல்லா பொருளையும் அங்க வச்சுட்டு வந்துருவேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் வந்து எடுத்துட்டு போயிடுவான், பணம் மட்டும் எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும் அப்படின்னு சொல்றான். என்னடா கதை வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவன் சொன்ன அந்த அபார்ட்மெண்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க. அதுல பிரசாத் வந்து ஒரு பார்சல லாக்கர்ல வச்சுட்டு போறது தெளிவா தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாஸ்க் போட்ட ஒருத்தன்
வந்து அதை எடுத்துட்டு போறான். ஆனா முகம் முழுக்க மறைஞ்சிருந்ததுனால அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் அடுத்ததா அவனுக்கு பணம் அனுப்பிய பேங்க் அக்கௌண்ட்டை ட்ரேஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா அதுக்கு நேரம் ஆகுமே, ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த பையனை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தேடுற வேலையை தொடர்ந்து செய்யறாங்க. இரவு முழுக்க தேடியும் அவனை கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் காலையில ஒரு டெட் பாடி கிடைக்குது. போலீஸ் நினைச்சது அது காணாம போன அந்த பையனோட உடம்பு அப்படின்னு. ஆனா அங்க கிடந்தது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு ஆல்பி தான். அதுவும் இது வரைக்கும் நடந்த தற்கொலை மாதிரி இல்ல, பயங்கரமா கொடூரமா கத்தியால குத்தி குத்தி கொலை பண்ணப்பட்டிருக்கான். அந்த அந்த காட்சியை பார்த்து ஹீரோயின் முழுசா உடஞ்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்க்கும் பெரிய ஷாக்கா இருக்கு. இவ்வளவு நாளா தற்கொலை மாதிரி காட்சியா வைத்து கொலை பண்ணவன் இப்ப மட்டும் ஏன் இவ்வளவு கொடூரமா நேரடியா கொலை பண்ணிருக்கான்? இந்த கேள்விக்கான பதில் யாருக்குமே புரியல. ஆனா அதே நேரத்துல காணாம போன அந்த பையன் மட்டும் உயிரோட இருந்திருக்கான். மனசு ரொம்ப உடஞ்சி ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கான். அங்க அமைதியா படுத்து தூங்கிட்டு இருந்தான். அந்த சர்ச்சில் இருந்தவங்களுக்கு அவன் உள்ள தூங்கிட்டு இருந்ததை கவனிக்காம சர்ச்சை பூட்டிட்டு வெளியே போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில சர்ச்சை திறக்க வந்தவங்க உள்ள போய் பார்த்ததும் ஒரு ஷாக். காணாம போன அந்த பையன் அங்க அமைதியா தூங்கிட்டு இருந்தான். உடனே அவனை காப்பாத்துறாங்க. அதிர்ஷ்டவசமா அவனுக்கு எதுவும் ஆகல. அதனால போலீஸ்க்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்குது. இதே நேரத்துல ஆல்பியோட போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. ஃபாரன்சிக் டீம் எல்லா சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது அவனோட உடம்புலயும் அதே ப்ரோபோஃபால் ட்ரக் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா இதுவும் அதே கொலைகாரனோட வேலைதான். ஆனா இது வரைக்கும் எல்லா கொலையும் தற்கொலை மாதிரி செட் பண்ணி வந்தவன் இந்த தடவை மட்டும் ஏன் இவ்வளவு வெளிப்படையா கொடூரமா கொலை பண்ணிருக்கான்? அதுதான் யாருக்குமே புரியல. போலீஸும் போஸ்ட்மார்ட்டம் டாக்டரும் இது வரைக்கும் கிடைச்ச எல்லா தகவலையும் கமிஷனர் கிட்ட சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்ட கமிஷனருக்கும் குழப்பமா இருக்கு. இப்போ ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த கொலைகாரன் நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல. முதல்ல ஹீரோயினோட தம்பி, அதுக்கப்புறம் அவங்க ஃபியான்சி, ரெண்டு பேருமே ஹீரோயினுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அப்படின்னா அடுத்த டார்கெட் ஹீரோயினா கூட இருக்கலாம் அப்படின்னு எச்சரிக்கிறாரு. ஆனா இவ்வளவு பெரிய அதிர்ச்சிக்கு பிறகும் ஹீரோயின் மனசு தேர்த்துக்கிட்டு மறுபடியும் கேஸ்ல இறங்குறாங்க. அங்கிள் கிட்ட ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இதே ப்ரோபோஃபால் ட்ரக்ல யாராவது இறந்துருக்காங்களா அப்படின்னு பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல பதில் கிடைக்குது. 11 வருஷத்துக்கு முன்னாடி ஜெசின்னு ஒரு பொண்ணு இதே ட்ரக்கால இறந்திருக்கா. அவளோட முழு டீடைல்ஸும் ஹீரோயினுக்கு கிடைக்குது. உடனே ஜெசியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க போய் பேசும்போது அந்த பொண்ணோட அப்பா ஒரு சோகமான விஷயம் சொல்றாரு. இன்னைக்கு என் பொண்ணு இறந்து சரியா 11 வருஷம் ஆகுது. இன்னைக்கு தான் அவளோட டெத் ஆனிவர்சரி அப்படின்னு அந்த வீட்டுல அதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இது வரைக்கும் 4 பேரு இந்த ட்ரக்கால இறந்திருக்காங்க. உங்க பொண்ணு கூட கொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அவளோட ரூம ஒரு தடவை பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அவரும் சம்மதிக்கிறாரு. ஜெசியோட ரூம்குள்ள போய் பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒரு பெரிய க்ளூ கிடைக்குது. ஜெசி சாதாரண மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இல்ல, நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதாவது ஒரு மனுஷன் சாகிறதுக்கு முன்னாடி என்ன ஃபீல் பண்ணுவான், இறப்புக்கு அப்புறம் என்ன நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி புக்ஸ், நோட்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா கிடைக்குது. அது எல்லாத்தையும் ஹீரோயின் எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த பக்கம் போலீஸ் பிரசாத்துக்கு வந்த பணத்தை ட்ரேஸ் பண்றாங்க. அது பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்பர் இல்ல, ஏடிஎம் மூலமா கேஷ் டெபாசிட் பண்ணிருக்காங்க. அந்த ஏடிஎம் சிசிடிவியை பார்த்தா ஒரு செக்யூரிட்டி கார்டும் 2-3 நார்த் இந்தியன்ஸ் ஆளும் அந்த பணத்தை டெபாசிட் பண்றது தெரியும். அவங்களை விசாரிக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு பணம் போட தெரியாது, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாரு. அதுக்காக கொஞ்சம் பணமும் கொடுத்தாரு. நாங்க உதவிதான் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆள் எப்படி இருந்தான்னு கேட்டா உயரமா வெள்ளையா இருந்தான். முகத்துல மாஸ்க் போட்டதால முகம் மட்டும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு டெட் எண்ட் ஆயிடுது. ஆனா போலீஸ்க்கு இன்னொரு ஐடியா வருது. கொலைகாரன் யூஸ் பண்ண அந்த போலி கேஷ் வேனை சிசிடிவி மூலமா முழுசா ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹைவேல ஒரு ரூட் வரைக்கும் அந்த வண்டி போறது தெரியும். ஆனா அதுக்கப்புறம் காணாம போயிடுது. மேப்பை முழுசா ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு பழைய யாரும் அதிகமா பயன்படுத்தாத சீக்ரெட் ரோடு இருக்கிறத தெரிய வருது. கண்டிப்பா இதே வழியா தான் தப்பிச்சிருப்பான் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்றாங்க. இதே நேரத்துல ஹீரோயின் ஜெசி படிச்ச மெடிக்கல் காலேஜுக்கும் போய் விசாரிக்கிறாங்க. அங்க இருந்த ப்ரொஃபசர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. ஜெசி 3rd இயர் படிக்கும் போது திடீர்னு ஹார்ட் அட்டாக்கால இறந்துட்டா. 22 வயசுல ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னு எனக்கே சந்தேகம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ அவரோட உடம்புலயும் இதே ப்ரோபோஃபால் ட்ரக் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதிக டோஸ் தான் அவரோட மரணத்துக்கு காரணம். அவரே இன்னொரு விஷயத்த சொல்றாரு. ஜெசி ரொம்ப புத்திசாலி. அவ ஒரு மனுஷன் இறந்த பிறகும் அவனோட மூளை கடைசி 7 நிமிஷம் எப்படி வேலை செய்யும், அதே நேரத்துல என்ன யோசிக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனா அந்த ஆராய்ச்சியை அவ மட்டும் செய்யல, அவளோட கூட சஞ்சய்னு ஒரு என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட் சேர்ந்துதான் ரிசர்ச் பண்ணிருக்கான். ஜெசி இறந்ததுக்கு அப்புறம் அந்த ரிசர்ச் நின்னு போயிடுச்சு. இதை கேட்ட ஹீரோயினுக்கு ரிசர்ச் இன்னும் நின்னு போகல, இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு, அதுக்காக தான் இத்தனை பேரையும் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே சஞ்சயோட முழு டீடைலையும் வாங்குறாங்க. அதே நேரத்துல போலீஸ் அந்த சீக்ரெட் ரோட்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்றாங்க. அதுல அவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த போலி கேஷ்மேன் தெளிவா பதிவாகி இருக்கு. இந்த தடவை வண்டி ஓட்டுறவனோட முகமும் நல்லா தெரிஞ்சிருக்கு. உடனே இன்ஸ்பெக்டர் டீமுக்கு கால் பண்றாரு. அந்த அட்ரஸ்க்கு உடனே கிளம்புங்க, நானும் வந்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு. முதல்ல போலீஸ் டீம் அங்க போய் சேருது. கண்டெய்னர் ரெடி பண்ண ஒரு வீடு மட்டும் தனியா இருக்கு. கதவை தட்டுறாங்க. கதவை திறந்து வெளியே வர்றது சஞ்சய். அவங்க கிட்ட சாதாரணமா பேசிக்கிட்டே நேரம் எடுக்கிறாங்க. அதே நேரத்துல இன்ஸ்பெக்டர் போன்ல அவன் தான் சஞ்சய், கன்ஃபார்ம், உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் கன் எடுக்கிறதுக்குள்ள சஞ்சய் மின்னல் வேகத்துல கன்னை பறிச்சுட்டு 3 போலீஸ்காரங்களோட காலையும் சுட்டுட்டு வீட்டுக்குள்ள ஓடிடுறான். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டரும் டீமோட வந்துடுறாரு. அவனை பிடிக்க உள்ள போக நினைக்கும் போது சஞ்சய் ஒரு மைக்ரோவனை வெடிக்க வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அந்த நேரம் பார்த்து பைக்ல தப்பிக்க முயற்சி பண்றான். ஆனா அதே நேரத்துக்கு ஹீரோயினும் அங்க வந்துடுறாங்க. அவங்க தன்னோட காரால அவன் பைக்கை மோதி கீழே தள்ளுறாங்க.
அதுக்கப்புறம் போலீஸும் சஞ்சயும் நேருக்கு நேரா ஃபைட் பண்ணி கடைசியில சஞ்சய உயிரோட கைது பண்ணிடுறாரு. அவனோட வீட்டை முழுசா சோதனை பண்ணும்போது எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. அங்க ஒரு பெரிய ரகசிய லேப், எலி, அதுக்கப்புறம் நிறைய அனிமல்ஸ், ரிசர்ச் கருவிகள், எக்கச்சக்கமான ஆராய்ச்சி குறிப்புகள் எல்லாமே இருந்தது. அது மட்டும் இல்ல, ஹீரோனோட தம்பி காணாம போனப்ப எடுத்துட்டு போன அந்த பூனையும் அங்கதான் உயிரோட கிடக்குது. ஸ்டேஷன்ல விசாரணை ஆரம்பிக்குது. சஞ்சய் மட்டும் தொடர்ந்து ஒரே வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் சைக்கோ இல்ல, மனித குலத்துக்காக ரிசர்ச் பண்ணேன், நல்ல விஷயத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அதே நேரத்துல அந்த ஃபாரன்சிக் டீம் ஒரு புதிய அதிர்ச்சி தகவலோட வராங்க. சஞ்சயோட டிஎன்ஏ அந்த பொண்ணோட வாயில கிடைச்ச முடியோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகல. அது மட்டும் இல்ல, அந்த லேப்ல வேற ஒருத்தரோட டிஎன்ஏ சாம்பிளும் கிடைச்சிருக்கு. அப்படின்னா சஞ்சய் தனியா இதை செய்யல, அவனுக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட போலீஸ் உடனே சஞ்சயை பார்த்து, உன் கூட வேலை பார்த்தது யாரு, உனக்கு ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னு கேள்வியை கேட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சஞ்சய் சொன்ன அந்த ஒரு பதில் அங்க இருந்த எல்லாரையும் அதிர்ச்சியில உரைய வச்சிடுது. நான் என்ன கடவுளா, இதையெல்லாம் தனியா பண்ண, எனக்கும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்றான். போலீஸ் உடனே யாரு அதுன்னு கேட்க, அவன் கூலா சொல்ற பேரு ஆல்பி. இதை கேட்ட உடனே வெளியே இருந்து விசாரணை கேட்டுக்கிட்டு இருந்த ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இல்ல, அது முடியாது, வாய்ப்பே கிடையாது, இவன் தப்பிக்கணும்னு போய் சொல்றான் அப்படின்னு கதறாங்க. ஆனா சஞ்சய் அடுத்தடுத்து சொல்ற விஷயங்கள் அவங்களே அமைதியா கேட்க வைக்குது. ஆக்சுவலா ஜெசி, சஞ்சய், ஆல்பி இந்த 3 பேருமே காலேஜ்ல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அதுலயும் ஜெசி பயங்கர புத்திசாலி, எப்படியாவது வாழ்க்கையில பெரிய சாதனை பண்ணணும், உலகமே திரும்பி பாக்குற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு செய்யணும்னு எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அந்த நேரத்துல சஞ்சய்க்கு ஒரு வித்தியாசமான ஐடியா வருது. ஒரு மனுஷன் இறக்கிறதுக்கு முன்னாடி இதயம் அந்த கடைசி 7 நிமிஷம் மூளை என்ன பண்ணும், அந்த நேரத்துல அவன் என்ன அனுபவிப்பான், இதைத்தான் கண்டுபிடிக்கணும்னு ரிசர்ச் ஆரம்பிக்குது. அந்த ரிசர்ச்க்கு காலேஜ் சப்போர்ட் பண்ணுது. முதல்ல இயற்கையாவே இறப்பின் விளிம்புல இருந்த நோயாளிகளுக்கு கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ரியாக்ஷனையும் வீடியோவா ரெக்கார்ட் பண்றாங்க. ஆனா அதுல எந்த ஒரு பெரிய ரிசல்ட்டும் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் ஜெசி ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறா. அந்த ட்ரக்கை என் உடம்புல செலுத்துங்க, நான் சாகுற நிலைமைக்கு போனதும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க, கடைசியில சிபிஆர் கொடுத்து என்ன காப்பாத்துருங்க அப்படின்னு சொல்றா. சஞ்சயும் ஆல்பியும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. பிளான் படி ஜெசிக்கு அந்த ட்ரக்கை கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல அவளோட இதயம் நின்னு போகுது. ஆனா மூளை மட்டும் இன்னும் வேலை செய்யுது. அந்த நொடிகளை ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா சரியான எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல, முழுமையான லேப் செட்டப்பும் இல்ல. அதனால ஜெசியை காப்பாற்ற முடியல, ரிசர்ச்சையும் முடிக்க முடியல, ஜெசியும் இறந்துடுறா. அதுக்கப்புறம் முதல்ல ஒரு முழுமையான லேப் உருவாக்கணும்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக கிட்டத்தட்ட 11 வருஷம் காத்திருக்காங்க. சம்பாதிச்ச காசு, சேர்த்த பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணி ஒரு சீக்ரெட் ரிசர்ச் லேப கட்டுறாங்க. லேப் ரெடி ஆனதும் அடுத்த கேள்வி, இதை யாரு மேல டெஸ்ட் பண்றது? அப்பதான் இதுக்கு முன்னாடி தற்கொலைக்கு முயற்சி பண்ணியவங்கள குறி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒரு பையனை எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து மயக்கிறாங்க. அவனுக்கு அந்த ட்ரக்கை செலுத்துறாங்க. அவன் இறப்பின் விளிம்புக்கு போன உடனே மூளையில நடக்கிற மாற்றங்களை பதிவு பண்றாங்க. இப்பதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுது. இவங்க எல்லாருமே ஏற்கனவே வாழ்க்கையை வெறுத்து சாக நினைச்சவங்க. அதனால அந்த இறக்குற சமயத்துல அவங்க மூளை ஒரு அழகான உலகத்தை உருவாக்குது. சொர்க்கம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அமைதியான வாழ்க்கை, அவங்களுக்கான நிறைவேறாத ஆசைகள் கூட எல்லாமே நிறைவேற மாதிரி அவங்க சந்தோஷமா உணர ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து சஞ்சயும் ஆல்பியும் இவங்க சந்தோஷமா இருக்கும்போது எதுக்காக திரும்ப காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால யாரையும் காப்பாற்ற முயற்சி செய்யாம அப்படியே சாக விட்டுறாங்க. ஒரு பொண்ணுக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை, அதை நிறைவேறாம டிப்ரெஷன்ல தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கா. சாகிறதுக்கு முன்னாடி அவளோட மூளை அவ குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ற மாதிரி ஒரு உலகத்தை உருவாக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு மரணத்துக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த அனுபவத்தை உலகத்துக்கு காட்டணும், அதுதான் இவங்களோட நோக்கம்னு சஞ்சய் சொல்றான். அதே மாதிரி ஹீரோயோட தம்பியும் கடத்தி கொண்டு வந்தது இந்த ஆல்பி தான். எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து ட்ரக்க உடம்புக்குள்ள செலுத்தி அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போன அவங்க அம்மாவை சந்திக்கிற மாதிரி ஒரு அனுபவத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதும் போலீஸ் சரி கொலைகாரங்க இவங்க தான் அப்படின்னு கேஸ முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் மனசுல மட்டும் ஒரே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆல்பியும் சஞ்சய்க்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா ஆல்பியை கொன்னது யாரு? அந்த கேள்விக்கான பதில் அவருக்கே கிடைச்சிருது. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். ஏன்னா தம்பி அனுப்புன அந்த வாய்ஸ் மெசேஜ்ல கேட்ட குரல் ஆல்பியோட குரல்னு ஹீரோயின் ஏற்கனவே சந்தேகப்பட்டிருந்தாங்க. அதை உறுதி பண்ண கிரைம் சீன்ல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்டோட ஆல்பியோட ஃபிங்கர் பிரிண்ட ஒப்பிட்டு பாக்குறாங்க. ரெண்டுமே மேட்ச் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஆல்பியோட வீட்டுக்கே போயிருக்காங்க. என் தம்பியை கொண்டிருக்கியடா அப்படின்னு கத்திக்கிட்டே அவனை குத்தி கொலை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனோட உடம்புலையும் அதே ட்ரக்க செலுத்தி அந்த சைக்கோ கில்லர் தான் இந்த கொலையும் பண்ணிருக்கான்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க. அதனால ஹீரோயின் மேல எந்த சந்தேகமும் வராம அவங்க தப்பிச்சிடுறாங்க. இப்படி கடைசி நிமிஷம் வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்மர் ட்விஸ்டோட இந்த படம் முடிவுக்கு வருது. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எதிர்பார்க்கலாம், இல்ல கடைசி சீன் உங்களை ஷாக் ஆக்குச்சா? எல்லா கருத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல தரமான மூவி எக்ஸ்பிளைன் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான மூவி எக்ஸ்பிளைன் வீடியோல சந்திக்கலாம். நன்றி வணக்கம்.